அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணக்கு பாடத்தின் தயாரிக்கப்பட்ட வினாக்கள், அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது 4வது பாடம் வடிவியல். இதில் 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வினாக்களுக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்தால் எல்லா கணக்குகளும் நமக்கு எளிமையாக விடை கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. வினா எண் 46. முக்கோணம் ஏபிசியில் டிஇ இணை ஏபி மற்றும் ஏடி டிசி ஈக்குவல் டு 3:2 எனில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு டிஇசியின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி வடிவியல் படம் வரைஞ்சிட்டா எளிமையாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏடி டிசி 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடிங்கிறது 3 பங்காக இருக்குது. எக்ஸ், அதாவது 3 மடங்குங்கிறதுனால 3 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது டிசிங்கிறது 2 மடங்காக இருக்குது, 2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏசி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5x. இது ரெண்டையும் கூட்டினா 5x. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு பை முக்கோணம் டிஇசியின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா படி ஏசி ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலாவாக இருக்குது. ஏசி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5x, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பை டிசிங்கிறது கணக்கிலே கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு கொடுத்தாங்க, 2x, அதை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போது 25x ஸ்கொயர் பை 4x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா 25 பை 4ன்னு வரும். இதை விகிதமாக மாற்றுறப்போ 25:4. 25:4ங்கிறது நமக்கு 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு 4வது விடை தான் சரியானது, 25:4. அடுத்து வினா எண் 47. முக்கோணம் ஏபிசி என்பது ஒரு இருசமபக்க முக்கோணம் மற்றும் கோணம் சி சமம் 90 டிகிரி உள்ள செங்கோண முக்கோணம் எனில் இதில் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இருசமபக்க முக்கோணம். இது செங்கோண முக்கோணங்கிறனால கர்ணம் பெரிய பக்கமாக இருக்கும். இந்த 2 பக்கங்கள் சமமாக இருக்கும் இருசமபக்க முக்கோணங்கிறனால. நம்ம ஏபி எங்கே வேணாலும் பேர் கொடுக்கலாம். இங்கே நான் ஏன்னு கொடுத்தேன்னா ஏ, இது பி. இப்போ பிதாகரஸ் தேற்றம் படி நமக்கு என்ன ஃபார்முலா வந்துடும், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதில் இருசமபக்க முக்கோணங்கிறமாக இருக்கிறனால பிசியோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், இந்த பக்கத்தின் பிசியோட பக்க அளவு ஏசிக்கு சமமாக இருக்கும். அப்போது இதை என்னென்னு மாற்றலாம், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி என்னென்னு மாற்றலாம், ஏசி ஸ்கொயர்னு மாற்றலாம். அப்போது 2AC ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், அதாவது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர் அப்படிங்கிறது முதலாவது விடையிலே கொடுத்துருக்காங்க. முதலாவது விடை இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 48. முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் பிக்யூஆர் மற்றும் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு சமம் 4 × முக்கோணம் ஏபிசியின் பரப்பு எனில் ஏபி பிக்யூ என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னென்னு மாற்றலாம், முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு பை முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சமம் 4 அப்படியே இருக்கும். கீழே 1 வேணால் எழுதிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அதனோட ஃபார்முலா படி நம்ம எழுதணும்னா நமக்கு என்னென்னு வரும், பிக்யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இதுக்கு சமமானது. அதிலிருந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், பிக்யூ பை ஏபி, பிக்யூ ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/1. அப்போது பிக்யூ பை ஏபிங்கிறது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2/1ன்னு வந்துடும். ஆனால் நம்ம கேட்குறது ஏபி
ஈஸ்டு பிக்யூ. அதாவது ஏபி மதிப்பு 1 மடங்காக இருக்குது, பிக்யூ மதிப்பு 2 மடங்காக இருக்குது. அப்போது ஏபி ஈஸ்டு பிக்யூ அப்படிங்கிறது 1:2. இது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மூன்றாவது விடை சரியான விடை. அடுத்த வினா எண் 49. முக்கோணம் ஏபிசியில் ஏபி சமம் 6 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி என்பது கோணம் ஏயின் கோண இருசம வெட்டி. பிடி ஈஸ்டு டிசி ஈக்குவல் டு 3:2 எனில் ஏசி சமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம், ஏபிசின்னு பேர் வச்சுக்கலாம். இங்கே ஏடி, இந்த ஏடிங்கிறது கோண இருசம வெட்டி. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, இந்த ஏபிங்கிறது 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கோண இருசம வெட்டி ஃபார்முலா என்னவாக இருக்கும், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படின்ட்டு வரும். கணக்கில் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிடி ஈஸ்டு டிசி ஈக்குவல் டு 3:2 கொடுத்துருக்காங்க. இதை பிடி பை டிசி அப்படின்னு மாற்றிட்டோம்னா நமக்கு 3/2 கிடச்சிடும். அப்போ இந்த மதிப்பு 3/2. இப்போது ஏபி மதிப்பு 6 பை ஏசி அப்படியே எழுதிக்கலாம். பிடி பை டிசிங்கிறது 3/2. ஏசி அந்த பக்கம் வந்துட்டால் மல்டிப்ளை ஆகிடும். 6 இது தலைகீழாக மாற்றுறப்போ இந்த பக்கம் வரப்போ தலைகீழாக மாறும் இல்லையா, 2/3. 1 2 சாரி 1 3 3 2 3 6 2 2 4. ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரியானது. இது முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா எண் 50. படத்திலிருந்து T' என்பது P என்ற புள்ளியில் வட்டத்தின் தொடுகோடு ஆகும். கோணம் QPT' சமம் 130 டிகிரி எனில் கோணம் PRQ என்பது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த கோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றம்படி இந்த 130 டிகிரி இங்கே இருந்தால் இந்த கோணமும் 130 டிகிரியாக இருக்கும். இந்த 130 டிகிரியாக இருக்கும். மாற்று வட்டத்துண்டு தேற்றம்படி இந்த கோணத்தின் மதிப்பு PRQ சமம் 130 டிகிரியாக இருக்கும். ரொம்ப எளிமையான வினா தான் இது. மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா இந்த வினாவுக்கு எளிமையாக விடை கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த வினாவுக்கு மூன்றாவது விடை சரியான விடை. அடுத்த வினா எண் 51. முக்கோணம் ஏபிசியில் டிஇ இணை பிசி என்பது ஏபி மற்றும் ஏசியை டி மற்றும் இயில் சந்திக்கிறது. ஏடி சமம் 3 சென்டிமீட்டர், டிபி சமம் 2 சென்டிமீட்டர் மற்றும் ஏஇ சமம் 2.7 சென்டிமீட்டர் எனில் ஏசி சமம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மாதிரி ஒரு படம் வரைஞ்சி பிசிக்கு இணையாக டிஇ வரைஞ்சிக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏடி 3 சென்டிமீட்டர், அடுத்தது டிபி 2 சென்டிமீட்டர், ஏஇ 2.7 சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி. அப்போ ஏசி வேணும்னா நம்ம ஏபி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏபிங்கிறது எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் கூட்டினா 5 சென்டிமீட்டர். நம்ம தேல்ஸ் தேற்றம் ஃபார்முலா படி நம்ம எப்படி எழுதலாம், இதை ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏடி எவ்வளோ அப்படின்னா 3 பை ஏபி 5 ஈக்குவல் டு ஏஇ 2.7 பை ஏசி. ஏசி இந்த பக்கம் வந்துட்டால் பெருக்கல் ஆகிடும். ஈக்குவல் டு 2.7 பெருக்கல் 5/3 அப்படின்னு மாறும். 3 பேப்பரில் அடித்தா 1 3 0.93 27. இது பெருக்கணும்னா 4.5. ஏசிங்கிறது 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது நமக்கு இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை இதற்கு சரியானது.
அடுத்து வினா எண் 52. படத்திலிருந்து சி என்பது பொது மைய வட்டங்களின் மையமாகும். PQ எனும் நான் சிறிய வட்டத்தின் ஆரத்தை 3 சென்டிமீட்டர் தொலைவில் R எனும் புள்ளியில் தொடுகிறது. PQ சமம் 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய வட்டத்தின் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி படம் அது வரைஞ்சிருக்கலாம். இப்போது இது தொடுகோடாக இருக்கிறதுனால இங்கே 90 டிகிரி இருக்கும். இந்த சிறிய வட்டத்தின் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இது PQங்கிறது டோட்டலாக 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் குத்துக்கோடு, இது குத்துக்கோடு நானை 2 சமத்துண்டுகளாக பிரிக்கும். அப்போ இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டராக மாறும். அப்போது பிதாகரஸ் தேற்றம் படி நம்ம PC மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பெரிய வட்டத்தின் ஆரம். நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? PC² = PR² + CR². இது PR வந்து 4² + CR வந்து 3² எழுதிட்டா 16 + 9 25. அப்போ PC² = 25, PC = 5 சென்டிமீட்டர். வினாவுக்கான சரியான விடை 3வது விடை 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. PC பெரிய வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். அடுத்த வினா எண் 53. ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்திற்கு வெளியே அமைந்த புள்ளி Pயிலிருந்து வரையப்பட்ட 2 தொடுகோடுகள் PA மற்றும் PB ஆகியவை அப்புள்ளியில் உருவாக்கும் கோணம் 40 டிகிரி எனில் கோணம் POA சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம். ஓங்கிறது மையம், ஏங்கிற புள்ளியிலிருந்து 2 தொடுகோடுகள் PA PB வரைஞ்சிருக்காங்க. இந்த உருவாக்கக்கூடிய கோணம் 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது 20 டிகிரியாக இருக்கும், இது 20 டிகிரியாக இருக்கும். இங்கே 90 டிகிரி செங்கோணமாக தான் இருக்கும், ஆரமும் தொடுகோடும் சந்திக்கிற புள்ளியில். அப்போது 90 + 20 110. அப்போ இந்த கோணம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக இருக்கும். நம்ம கேள்வி கேட்குறது POA கோணம் POA சமம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 70 டிகிரி அப்படின்னு எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 70 டிகிரி அப்படின்ற விடை நமக்கு முதலாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 54. படத்திலிருந்து AB/AC = BD/DC. கோணம் B = 40 டிகிரி மற்றும் கோணம் C = 60 டிகிரி எனில் கோணம் BAD மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. AB/AC = BD/DCன்னு கொடுத்துருக்காங்க. இது சமமாக வருது அப்படிங்கிறதுனால இந்த ADங்கிறது என்னவா இருக்கும்? கோணம் Aயின் இருசம வெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கோண இருசம வெட்டி மறுதலை தேற்றம்படி இந்த கோணத்தின் ADங்கிறது இருசம வெட்டியாக இருக்கும். இப்போது நம்ம A கோணத்தை கண்டுபிடிச்சி அதில் பாதி கண்டுபிடிச்சாலே இந்த BAD கோணத்தின் மதிப்பு கண்டுபிடிச்சதாக அர்த்தம். இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். 40 டிகிரி + 60 டிகிரி ப்ளஸ் கோணம் BAC. கோணம் BAC = 180 டிகிரி. 2 கூட்டினா 100 + BAC = 180 டிகிரி. அப்போ கோணம் BAC = 80 டிகிரின்னு இருக்கும். இது டோட்டலாக 80 டிகிரியாக இருக்குது. அப்போ இந்த கோணம் மட்டும் எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி கோணம் BAD = பாதி எந்த கோணத்தில்? கோணம் BACயில். இப்போது அரை × 80 = 40 டிகிரி. கோணம் BAD அது வந்து 40 டிகிரியாக இருக்கும். 40 டிகிரிங்கிறது நமக்கு 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது விடை இதற்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 55. 12 மீட்டர் நீளமுள்ள ஒரு செங்குத்தான குச்சி 8 மீட்டர் நீளமுள்ள நிழலை தரையில் ஏற்படுத்துகிறது எனில் அதே நேரத்தில் 40 மீட்டர் நீளமுள்ள
நிழலை உருவாக்கும் ஒரு கோபுரத்தின் உயரம் என்ன? கோபுரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வடிவத்த முக்கோண கருத்தை பயன்படுத்தி இந்த வினாவுக்கு எளிமையாக விடை கண்டுபிடிச்சிடலாம். இந்த குச்சியோட நீளம் 12 மீட்டர். இது எவ்வளோ நிழலை ஏற்படுத்துது அப்படின்னா 8 மீட்டர் நீளமுள்ள நெல்லை ஏற்படுத்துது. இதை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி உருவாக்கிக்கலாம். இதே நேரத்தில் இன்னொரு கோபுரம் இருக்குது, உயரம் தெரியாது, அது இவ்வளோ நிழலை ஏற்படுத்துது, அதே நேரத்தில் நிழலை ஏற்படுத்துது. அப்படிங்கிறனால நமக்கு இது மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கிக்கலாம். இது நிழல் 40 மீட்டராக இருக்குது அப்படின்னா இந்த உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவதாக இருக்கிற முக்கோணத்துக்கு ஏபிசின்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு PQR அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தில் ஒத்தவை. எப்படி அப்படின்னா இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் அந்த கோணம் நிழல் உருவாக்கக்கூடிய சாய்வு கோணம் சமமாக இருக்கும். அதனால் ஏஏ பண்புப்படி இந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தில் இதுவும் சமமாக இருக்கும் இல்லையா? ஏஏ பண்புப்படி 2 முக்கோணங்களும் வடிவத்தில் ஒத்தவை. ஒத்த பக்கங்கள் விகிதம் சமம். முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை, முக்கோணம் PQR நமக்கு ஒத்த பக்கங்கள் விகிதம் எது? ஏபி பை இதுக்கு ஒத்த பக்கம் PQ சமம் BC பை அதுக்கு ஒத்த பக்கம் QR. நம்ம தெரிந்த மதிப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். AB 12 பை PQ தெரியாது, ஈக்குவல் டு BC 8 பை QR 40. இதை சுருக்கிட்டோம்னா 4 8 5 8 40 அப்படின்னு வந்துடும். இதிலிருந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா PQ அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். PQ ஈக்குவல் டு 12 வகுத்தில் இருக்கிற 5 பெருக்கலாக மாறும் 5, 12 5 60. PQ சமம் 60. அதாவது கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர். கோபுரத்தோட உயரம் 60 மீட்டர் அப்படிங்கிறது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது 4வது விடை தான் சரியானது. 60 மீட்டர் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த வீடியோவில் வடிவியல் பாடப்பகுதியில் உள்ள கிரியேட்டிவ் கொஷின்ஸ் 10 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல் உள்ள கிரியேட்டிவ் கொஷின்ஸ் 10 வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, முழுமையான மதிப்பெண் பெறுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷூர்.